أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل آمنا بالله وما أنزل علينا وما أنزل على إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى والنبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم وشهدوا أن الرسول حق وجاءهم البينات والله لا يهدي القوم الظالمين. أولئك جزاؤهم أن عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. إن الذين كفروا بعد إيمانهم ثم ازدادوا كفرا لن تقبل توبتهم وأولئك هم الضالون. إن الذين كفروا وماتوا وهم كفار فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح.
يا حي يا قيوم برحمتك يستغيث لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام. يا حي يا قيوم إني أسألك الجنة وأعوذ بك من النار. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு சூரா ஆல இம்ரான் 84வது வசனத்துல 84வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏண்டா வேதம் கொடுத்தவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ முற்றிலும் முஸ்லிம்களை பார்த்து சொல்லி காட்டுறா, நாங்க கீழ்ப்படிந்தவர்களா இருக்கிறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லி. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நபியே நீங்க சொல்லுங்க, நாங்க அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கதையும் கொடுத்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் யாக்கூபின் வழித்தோன்றல்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மீது ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இன்னும் மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் உள்ள நபிமார்களுக்கும் அவர்களுடைய ரப்பிடமிருந்து வந்த இறக்கி எழுதப்பட்ட வேதத்தையும் நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இவர்களுக்கிடையே நாங்கள் எந்தவித வேற்றுமையும் காட்டுறதில்லை. மேலும் நாங்கள் அல்லாஹுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லிம்களா இருக்கிறோன்ற நபியே இந்த மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 84வது வசனத்துல சொல்லிட்டு, அதை தொடர்ந்து 85ல இதே மாதிரி இவ்வாறு அவனுக்கு பணிந்து வாழும் நடத்தையை இஸ்லாத்தை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டம் அடைந்தவர்கள் ஒருவனாக இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்தது இஸ்லாம். இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தை விட்டுட்டு அந்த இஸ்லாத்துல வந்த இறை தூதர்கள் அந்த இஸ்லாம் பற்றி சொல்ல வந்த இறை வேதங்களை ஏற்றுக்கொள்ளாம வேற எதையாச்சும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தா அவங்களுடைய எந்த ஒரு அமலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மறுமை நாள்ல அவங்க நஷ்டம் அடைந்தவங்களா இருப்பாங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்றான். முந்தின வசனம் அல்லாஹ்வின் மார்க்கம் அல்லாத வேற ஒரு மார்க்கத்தையா விரும்புவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க சொன்னான். வானத்துல பூமியில உள்ள அனைவரும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டிருக்கு, அவன்கிட்டமே திரும்பி செல்லக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நானும் என்னுடைய உம்மத்துக்களும் இறைவனை தான் நம்புறோம், அவன்கிட்ட வந்த வேதத்தை நம்புறோம், எங்களுக்கு வந்ததை மட்டும் இல்ல எங்களுக்கு முந்தி வந்ததையும் நம்புறோம்னு மக்களுக்கு சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அழகான முறையில சொல்லி கொடுக்குறான். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு லிஸ்ட் அல்லாஹ் தஆலா கொடுத்து இவங்களுக்கு வந்ததையும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த தோரா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த இன்ஜில் அதையும் நாங்க நம்பக்கூடியவர்களா இருக்கோம்னு இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அப்போ இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய சமுதாயத்துல உள்ள மக்களும் இறை நம்பிக்கையாளர்களும் ஒவ்வொருவரும் அனைத்து தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரியே அனைத்து வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. அதுல எதையுமே மறுக்க மாட்டாங்க. அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்ட அனைத்தையும் உண்மைன்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய மக்களா யார் இருக்கா? இறை தூதரான கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்து மக்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. பாருங்க, அல்லாஹ் சாட்சி சொல்றான், நாம அல்லாஹ்வுடைய இறுதி தூதரை நம்பி இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் சாட்சி சொல்றான், இந்த சமுதாயமும் இந்த மக்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னா அல்லாஹ்வை உண்மைப்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்த தூதரையும் அவங்களுடைய வேதத்தை மட்டும் உண்மைப்படுத்தல, அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்களையும் அதற்கு முன்னாடி வந்த வேதங்களையும் இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களா இந்த கடைசி சமுதாயம் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி சொல்றான்டா. அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு உம்மத்தா நாம இருக்கிறோம் பாருங்க. அப்ப 84வது வசனம் அல்லாஹ்வால் சாட்சி சொல்லப்பட்ட சமுதாயமா இந்த இறுதி உம்மத்து இருக்கிறாங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்னையும் இஸ்லாம் அல்லாத வேற எந்த ஒரு வாழ்க்கை நெறியையும் யாரை எடுத்து அதன்படி வாழ விரும்பினா அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டும் இல்ல, மறுமையில மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ யாராச்சும் இஸ்லாம் அல்லாத வேற ஒரு மார்க்கத்தை விரும்பினா அது அவற்றிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
மறுமையில மிகப்பெரிய இழப்புக்கு உரியவர்களா அவங்க இருப்பாங்கிறத ஆல இம்ரான் 85வது வசனத்துல சொல்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வகுத்து கொடுத்த மார்க்கம், நமக்கு காட்டின மார்க்கம் எது? இஸ்லாம். இந்த சன்மார்க்கத்தை விட்டுட்டு வேற வழியில யாராச்சும் போனா அதை அவங்கள்ட்ட இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அது மட்டும் இல்ல, மறுமை நாள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்புக்கும் உரியவர்களா இருப்பாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமது மார்க்கத்தின் இஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் படி, அந்த முடிவுப்படி அமையாத ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சா அது நிராகரிக்கப்படும். இஸ்லாம் நமக்கு பிறந்தது முதல்ல இறக்குற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்கு, வழிகாட்டி இருக்கு. காலையில எந்திரிச்சது முதல் கொண்டு ராத்திரிக்கு தூங்க போறது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நெறிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்திலையும் அவனுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறையிலையும் நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இத அல்லாத இந்த இஸ்லாம் மார்க்கத்துல இல்லாத மற்ற மார்க்கத்துல, மற்ற கல்ச்சர்ல மற்றவர்கள் செய்யக்கூடிய அதன்படி செயலை யாராச்சும் செஞ்சா அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரியும். அப்போ நம்மளுடைய வீட்டுல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லயா இருந்தாலும் சரி, குழந்தை பிறக்கிறதுலயா இருந்தாலும் சரி, இறக்குறதுலயா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல செய்யக்கூடிய வெட்டிங் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, சாதாரண விருந்துகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த இஸ்லாத்துல இல்லாத ஒண்ண நாம செஞ்சா அது என்ன செய்யப்படும்? இறைவனால் நிராகரிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. புகாரி ஷரீஃப்ல 2142, 7350வது ஹதீஸா இருக்கு. முஸ்லிம் ஷரீஃப்ல, முஸ்னத் அஹ்மதுல எல்லா இடத்துல இருக்கு. இந்த இடத்துல அறிவிக்கக்கூடிய ஹதீஸ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வெட்டுறது முதல், நகை வெட்டுறது முதல், தண்ணி குடிக்கிறது, உட்கார்ந்து குடிக்கிறது, படுக்கிறது, ஒரு கணிச்சு படுக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் போது எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை பேணணும், எப்படிப்பட்ட துவாக்களை ஓதணும், பிள்ளைங்களுக்காக எப்படிப்பட்ட துவா செய்யணும், கொடுக்கல் வாங்கல்ல எப்படி நடந்துக்கணும், எதை சொல்லி கொடுக்கல. அப்போ அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தராத வழியில நாம ஏதாச்சும் ஒண்ணு, நம்மளுடைய கண்ணு ஹாஜத்து, நம்மளுடைய கல்பு விரும்புது, நம் பிள்ளைங்க விரும்புறாங்க, இல்ல ஊரு நாடு நகரம் எதுவும் சொல்லும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அல்லாத வேற எதை செஞ்சாலும் புறக்கணிக்கப்படுவோம், நிராகரிக்கப்படுவோம்ங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா ரொம்ப தெளிவா சொல்றான். அப்ப இந்த வசனங்களை கேட்ட நாம நம்மளுடைய மனோ இச்சையை அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு, ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களை நபியே நீர் பார்த்தீரான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தையே வச்சிருக்கான். அப்போ நம்ம மனோ இச்சையின்படி வாழ்றதை விட்டுட்டு, மன விரும்பினபடி வாழ்றதை விட்டுட்டு, ஊருக்காக நாட்டுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தோம்னா நமக்கு ஈடேற்றம் இருக்கு. அப்படி இல்லாத போது அதுல இருந்து புறக்கணிக்கப்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், மறுமையில மிகப்பெரிய இழப்புக்கு உரியவர்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 86வது வசனம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? இறை நம்பிக்கை கொண்ட பின்னாடி நிராகரிச்சுட்டு, சுப்ஹானல்லாஹ், முஸ்லிமா பிறந்திருக்கோம், ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்துல பிறந்திருக்கோம், ஈமான் கொண்டிருக்கோம், 5 நேர தொழுகையும் தொழுகிறோம், ரமலான் வந்தா நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம். ஆனா இறைவனை நிராகரிக்க கூடிய ஒரு போக்க, ஒரு வாழ்க்கைய, வழிமுறைய கடைபிடிச்சா, அப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? எவ்வளவு அற்புதமான வசனம் பாத்தீங்களா? எந்த தொழுகை நம்மளுடைய மானக்கேடான விஷயத்தையும் தீமையான விஷயத்தையும் தடுக்கலையோ அந்த தொழுகை நமக்கு துவா செய்யக்கூடிய தொழுகையா இருக்குமா? அப்போ அதனாலதான் நமக்கு அறிஞர்கள் அந்த தொழுகையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும், அர்த்தங்களையும், அதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கருத்தூண்டி விளங்கி நீங்க தொழுதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், தொழுகை உங்களுக்கு மானக்கேடான விஷயத்த, பாவமான விஷயத்த அது தடுக்கும்னு சொல்றான். ஆனா தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லிட்டு எப்படி போய் திருடுற போறது? எப்படி அவனுக்கு மாறு செய்ய போறது? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட பின்னாடி நிராகரிக்கக்கூடிய போக்கை மேற்கொண்டா அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? நான் பிசினஸ் வேற, இபாதத்து வேற.
குடுக்கல் வாங்கல் வேற, இஸ்லாம் வேற. எவ்வளவு பேர் சொல்றாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் ஒரு கடையில பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல படிப்புல இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகள்ல இருந்தாலும் சரி, முசல்லாவுல உட்கார்ந்து தொழுகையில இருந்தாலும் சரி, எல்லாமே இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வாழ்க்கையே வணக்கமா ஆக்கி வச்சிருக்கான் ஒரு மொமீனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ நான் ஈமான் கொண்டேன், நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், அதெல்லாம் அல்லாஹ் சொன்ன கட்டளை. ஆனா பிசினஸ் பண்றேன், குடுக்கல் வாங்கல் செய்யறேன், அதெல்லாம் அடியார்களுக்குரியது. அது எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கறலாம். அப்படி சொல்லல இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அற்புதமா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் பாருங்க. இறை நம்பிக்கை கொண்டதுக்கு பின்னாடி நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அவர்களோ இவர் உண்மையான தூதர்தான் என்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். மேலும் தெளிவான சான்றுகளும் அவர்களிடம் வந்திருந்தன. இவ்வாறு கொடுமை புரியும் சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை. 86வது வசனம். அது தொடர்ந்து 87 அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் புரிந்த கொடுமைக்காக இஸ்லாத்தை விட்டு மாறுபட்டு வாழ்ந்தாங்கல்ல, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் கொடுமைன்னு சொல்றான். அப்ப இன்னைக்கு என்னத்து சொல்றது? ஒவ்வொரு இடத்துகள்லயும் அத்துமீறல்களும், அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் புறக்கணிக்கப்பட்டு நடக்கக்கூடிய திருமணங்கள், குழந்தை பிறக்கிறது, குழந்தையை வயித்துல வச்சிருக்கையில செய்யறது, இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் நடக்குது. அப்ப அல்லாஹ்வுக்கு மாறுபாடா செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு பரக்கத்து இருக்குமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அத பூரா கொடுமைன்னு சொல்றான். ஆனா நம்ம கல்ச்சுரலி நம்ம வீட்டுல செய்யறது, நம்ம சந்தோஷமா ஒரு விருந்து கொடுக்கறது, இதெல்லாம் சொன்னா. ஆனா வேற ஒரு அந்நிய கல்ச்சரை, அந்நிய மத சடங்குகளை அவங்க செய்யறத பின்பற்றி நடக்கிறது தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அது எல்லாம் நிராகரிக்கப்படும், இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப இந்த இடத்துல இப்படி கொடுமை புரிந்த இந்த கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ்வும் வானவர்களும் மக்கள் அனைவரும் அவர்கள் மீது இடுகின்ற சாபம்தான் அவர்களுக்குரிய சரியான கூலி. யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவங்கள சபிக்கிறானா, வானவர்களும் அந்த மக்களை சபிக்கிறாங்களாம், ஈமான் கொண்ட நல்ல மக்கள் அனைவரும் அந்த மக்களை சபிக்கிறாங்களாம். இதுதான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கான கூலின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்தை பாருங்க, 88. சாபக்கேடான நிலையிலேயே அவர்கள் என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள். யாரு? அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். தண்டனை அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டாது, மேலும் அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்படாது. அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆயினும் அதற்கு பின்னர் இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டாலும், மாறு செஞ்சுட்டாலும், அறியாம தெரியாம மனோ இச்சையை பின்பற்றி நடந்துட்டாலும், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்களை செஞ்சுட்டாலும், அதுக்கு பின்னாடி வருந்தி தீமைன்றது தெரிஞ்சு, இல்ல இறைவனுடைய வேதத்தை படிச்சு அல்லாஹ் இப்படி எல்லாம் இருக்கான்னு விளங்கி பாவ மன்னிப்பு கோரி தனது நடத்தையை திருத்தி கொண்டவர்களை தவிர. அப்பயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல, ஒரு அழகான எக்ஸ்கியூஸ அல்லாஹ்வா கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறான் பாருங்க. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நீ உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான், யாரு அதுக்கு பின்னாடியும் பாவ மன்னிப்பு தேடி திருந்தி தன்னுடைய நடத்தையெல்லாம் மாத்திக்கிறாங்களோ அவங்கள தவிர அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து, கோபத்திலிருந்து, மலக்குகளின் சாபத்திலிருந்து, மனிதர்களின் சாபத்துல இருந்து. மேலும் பாருங்க, ஏனெனில் திண்ணமாக அல்லாஹ், ஏன் தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவன், கருணையை பொழியக்கூடியவனாக இருக்கின்றான். எவ்வளவு பெரிய கருணையான ரஹ்மானா இருக்கான் பாத்தீங்களா? இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மதீனா வாசிகள்ல அன்சார்கள்ல ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சுட்டாரு, அவர் மதம் மாறி இணை வைப்பு கொள்கைக்கு போயிட்டார். அதுக்கு பின்னாடியும் அதுக்காக அவர் வருந்தி அவர் சொல்றாரு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கன்னு தன்னுடைய சமுதாய மக்கள்ல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஆள் அனுப்பி கேக்குறாரு. அப்போ அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்க கேக்குறாங்க, இவர் வந்து இப்படி கேக்குறாரு. அப்படி கேட்ட நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 86 to 89 வசனத்தை இறக்குனா, அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் மறுபடியும் இஸ்லாத்துல இணைஞ்சாரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நஸஈ, முஸ்னத் அஹ்மது, ஹாக்கிம், பைஹக்கிங்கிற கிதாபுகள்ல எல்லாம் இருக்கு. அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனா இருக்கான் பாத்தீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு விசாலமா
அதிகமான கருணை உள்ளவனா இருக்கிறான். பாத்தீங்களா? எவ்வளவுதான் நீ பாவம் செஞ்சாலும், இறை நிராகரிப்புக்கே போயிட்டாலும், நீ மவுத்தாவதுக்கு முன்னாடி, உனக்கு சக்கராத்து வர்றதுக்கு முன்னாடி நீ திருந்தி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டா, அந்த செயல்களை திருந்திக்கோட்டா, அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து தப்பிக்கிறதோட மட்டும் இல்ல, அவன் உனக்கு மன்னிக்கவும் செஞ்சிருவான். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய கருணையும் விசாலமா இருக்கு. பாருங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயத்த சொல்றான்னு. அத சான்றுகள் அனைத்தும் தங்கள்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், அதை நிராகரிச்சுட்டு போனா அது மிகப்பெரிய பாவம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து உண்மையானது அப்படிங்கிற ஆதாரங்களும் சான்றுகளும் அவர்களுக்கு எதிராக நிலை பெற்றுரும். உண்மை அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். அதுக்கு பின்னாடி இணை வைப்புக்கும் அந்த இருளுக்கும் திரும்பி சென்று விட்டா அவங்க கடுமையான இருள்ல சிக்கிக்கிட்டாங்க. அவங்க எப்படி நேர்வழி பெறுவாங்க அப்படிங்கறத சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான், அநீதம் இழைத்த இந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி செலுத்த மாட்டான். அல்லாஹ் இறை தூதர் அனுப்பி இறை வசனங்களை ஓதி காட்டி அவங்க வாழ்ந்து காட்டினதுக்கு பின்னாடி அவங்க புறக்கணிச்சுட்டு போனா அவங்களுக்கு நேர்வழி கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 87வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லோர்களின் சாபம் அவர்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு தண்டனை, அதுதான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அவங்களை சபிப்பான், அவனுடைய படைப்புகளும் அவனை சபிப்பாங்க, அவங்க நிரந்தரமா அதுலயே இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல 88வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அந்த சாபத்திலேயே என்றென்னைக்குமே அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேதனை எதுவுமே கொஞ்சம் கூட தளர்த்தப்படாது, அவகாசமா அளிக்கப்பட மாட்டான், ஒரு மணி நேரம் கூட அது குறைக்கப்பட மாட்டாது அந்த வேதனை தண்டனை. யா அல்லாஹ், இதுல இருந்தெல்லாம் பாத்துரணும் யா அல்லாஹ். இதுக்கு பின்னாடியே பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துனா அல்லாஹ் அவங்க விஷயத்துல மன்னிப்பான், கருணையாளனா இருப்பான். 89வது வசனத்துல சொல்றான் பாருங்க, யார் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு திருந்துறாங்களோ அவங்கள அல்லாஹ் மன்னிப்பான். தன்னுடைய அடியார்கள் மீது அவன் காட்டக்கூடிய அன்பும் அருளும் பரிவும் இருக்குல்ல, அப்பேற்பட்ட ஒரு மகத்தானதா இருக்கு. அவங்களுக்கு அல்லாஹ் செய்கின்ற பேரு உதவியும் பெரிய உபகாரமுமா இது இருக்கு. நிச்சயமா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டு நம்மளே பாருங்க, ஒரு மன்னிப்பு தேடுனா, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம், அவங்கள்ட்ட போய் மன்னிப்புன்னு கேட்கையில, மன்னிப்பு கேட்கிறவங்களும் திருந்தி வருந்தி மன உண்மையிலேயே வருந்தி கேட்கும்போது அவங்களுக்கும் ஒரு திருப்தி. அந்த பாதிக்கப்பட்ட அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் திருந்தி வந்தியே. அப்போ மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த இரக்கமும் கருணையும் இருந்தா, அத்தனையும் படைச்ச ரப்பு அவன் பக்கம் திரும்பி வரும்போது அவன் அன்பு உள்ளவனா இருக்கான், அருளை கொடுக்கக்கூடியவனா இருக்கான், பரிவானவனா இருக்கான். இதுதான் இந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவியும் உபகாரமுமா இருக்குங்கிறத இந்த இடத்துல எவ்வளவு அற்புதமா நமக்கு சொல்லி காட்டுறாங்க பாத்தீங்களா? அப்ப நாம ஒவ்வொருத்தரும், நாம மனிதர்கள் தானே, நம்மள அறிஞ்சோ அறியாமலோ பாவங்கள் தவறுகள் செய்யும் போது அதை உணரும் போது அல்லது வேற யார் மூலமாச்சும் உணரும் போது அவசரமா அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், அந்த பாவங்கள்ல இருந்து விலகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படி பாவங்கள்ல இருந்து விலகி அல்லாஹ் இடத்துல உண்மையான தௌபா செய்யும் போது அல்லாஹ் அன்பு காட்டக்கூடியவனா இருக்கான், அருள் செய்யக்கூடியவனா இருக்கான், அரவணைக்க கூடியவனா இருக்கான். இதுதான் அவன் நமக்கு செய்யக்கூடிய பேரு உதவியும் உபகாரமா இருக்குங்கிறத இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுது. இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த வசனத்தின்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அல்லாஹ் உன்னுடைய சாபத்தை விட்டும் உன்னுடைய வானவர்களின் சாபத்தை விட்டும் முஃமின்களின் சாபத்தை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களை முஃமின்களாக முத்தகின்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 90வது வசனத்துல சொல்றான், இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா நிராகரித்து விட்டாங்களே அவங்க இருக்கிறாங்கல்ல, ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பை மேற்கொண்டார்களோ, மேலும் அந்த நிராகரிப்பிலேயே மூழ்கி கொண்டு போகின்றாரோ, அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தான், அதாவது வழிகேடர்கள்லயே முதிர்ந்த வழிகேடர்கள். அவங்களுக்கு வாதம் வந்தும் வழிகாட்டுதல் வந்தும் எடுத்து சொல்லப்பட்டும் உபதேசங்கள் செய்யப்பட்டும் புறக்கணிச்சு போற மக்களை பாக்குறோம் இல்லையா? அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது, இவங்கதான் ஆக மோசமான வழிகேடர்கள்
அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, நிச்சயமார்கள் எவர்கள் நிராகரிப்பை மேற்கொண்டு அதே நிலையிலேயே மரணமும் அடைஞ்சிடுறாங்களோ, தௌபாவே இல்லாம, அவர்கள் தம்மை தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பூமி நிறைய தங்கத்தை கொடுத்து அதுக்கு ஈட்டு தொகையா தந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இத்தொகையோருக்கு துன்புறுத்தக்கூடிய தண்டனை இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்தர்லையா அல்லாஹ். அப்ப இறை நம்பிக்கை கொண்டதுக்கு பின்னாடி இறைவனை மறுத்து தொடர்ந்து அந்த இறை மறுப்பிலேயே இருந்து மரணம் வரை அதிலேயே இருந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை சொல்றான். இப்படிப்பட்ட மக்கள்கள் மரணம் அடையும் போது தனக்காக அந்த மரண நேரத்துல கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறதை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா சக்கராத்துல அந்த வேதனைகளை பார்த்து நான் திருந்திட்டேன், இனிமேல் மன்னிப்பு கொடுன்னு எப்படி பிராவுன் கேட்டான், அந்த மாதிரி அவங்களுடைய தௌபா இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறதை இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னொரு வசனம் 4வது அத்தியாயம் 18வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தீமைகளை செய்துவிட்டு இறுதியில் மரணம் நெருங்கி வரும்போது இப்போது நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுவோருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 90வது வசனத்துல சொல்றான், அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது, இவர்கள் தான் வழி தவறியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான். இந்த உண்மை மார்க்கத்திலிருந்து வெளியேறி தீய வழிக்கு சென்றவர்கள் இந்த மக்கள்ங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இதுல இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு கூட்டத்தார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி மதம் மாறினாங்க, பிறகு மீண்டும் இஸ்லாத்தை ஏற்று மறுபடியும் மதம் மாறினாங்க. இவ்வாறு திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தாங்க. தமக்கு பாவ மன்னிப்பு உண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுமாறு தம்முடைய சமுதாயத்திட்ட அவங்க கேட்கிறாங்க. அந்த சமுதாயத்தாரு அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. அப்பதான் இந்த வசனம் இறங்குச்சு, இந்த 90வது வசனம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. முஸ்னத் அல் பஸார்ல இதை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு வர திருப்பி போக, இஸ்லாத்துக்கு வர திருப்பி போக, இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இதுக்கு பின்னாடி எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குனா, நீங்க மன்னிப்பு தேடி வந்துட்டா பரவாயில்லை, அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல அந்த கருகரா நேரத்துல வேதனை தண்டனை எல்லாம் பார்த்துட்டு நீங்க மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க அதே நிலையிலேயே மரணம் அடைஞ்சீங்கன்னா எவ்வளவுதான் அதுக்கு ஈட்டு தொகையை கொடுத்தாலும் உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, தண்டனையில இருந்தும் உங்களுக்கு பாதுகாக்கப்பட மாட்டீங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்துல்லாஹ் பின் ஜுதுஆன் அப்படிங்கிறவரு அறியாமை காலத்துல அவர் விருந்து உபசாரம் செய்யக்கூடியவரா இருந்திருக்கிறார், கைதிகளை விடுவிக்க கூடியவரா இருந்திருக்கிறார், ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவரா இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்லறங்கள் அவருக்கு பயன் தருமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க. மக்கள் நல்ல மனுஷன், நிறைய நல்ல அமல் செய்யறாரு, ஆனா இஸ்லாத்துல இல்ல. அப்ப இப்படிப்பட்டவரோட நல்ல அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல அவருக்கு பலன் கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவை அவருக்கு பயன் தராது. ஏன் தெரியுமா, அவர் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவா, இறுதி தீர்ப்பு நாளில் எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொன்னதே கிடையாது. அதனால அவருடைய எந்த செயலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப அதனால உலகத்துல இருக்கும் போதே தன்னுடைய பாவத்தை நினைச்சு வருந்தி இறை நிராகரிப்புல இருந்து விலகி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல அமல்கள் செஞ்சாலும் சரி அது நிராகரிக்கப்படும், அதுக்குரிய கூலி கிடைக்காது. இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா முடிச்சுவாங்கிறத மற்றொரு இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க பூமி நிறைய தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யறது, உங்களுக்கு ஏற்கப்படாதுங்கிறத சொல்றான். அந்நாளில் யாரிடம் இருந்தும் எவ்வித இழப்பீடும் பெற்றுக் கொள்ளப்படாது, யாருக்கும் எந்த பரிந்துரையும் பலன் தராது. 2வது அத்தியாயத்துல 123வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை கொடுத்திருக்கிறான், ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அந்த அறிவு ஆற்றலை சிந்திக்க கூடிய சிந்தனை திறனையும் கொடுத்திருக்கிறான், தூதர்களை அனுப்பி இருக்கிறான், வழிகாட்டுதலான வேதத்தை கொடுத்திருக்கிறான். இவ்வளவும் வந்ததுக்கு பின்னாடியும் நிராகரிப்பு போக்குல பாவங்கள் செய்யறதுல உறுதியா அதுலயே நிலைச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு இழப்பீடு எவ்வளவு கொடுத்தாலும் அவங்கள ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, யாருடைய பரிந்துரையும் அவங்களுக்கு ரெக்கமெண்டும் கிடையாது. அந்த நாள்ல எந்த பேரமும் நட்பும்
யாருக்கும் கிடையாது. 14வது அத்தியாயத்துல 31வது வசனம். இறைவனை மறுத்தவர்களுக்கு பூமியுள்ள அனைத்தும் அத்துடன் அதை போன்று இன்னொரு மடங்கு உடமையாக சொந்தமாக இருந்தாலும் அவற்றை மறுமை நாளில் தண்டனைக்கு ஈடாக அவர்கள் கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அது ஏற்கப்படாது. வதைக்கக்கூடிய வேதனை தான் அவர்களுக்கு உண்டு. 5வது அத்தியாயத்துல 36வது வசனம். அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? எவ்வளவுதான் ஈட்டுத்தொகை கொடுத்தாலும் அல்லாஹ் வழங்கின தண்டனையில இருந்து விடுவிக்க பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு ஈடு தொகை, அது மன்னிப்புங்கிறது கிடையாது. அப்ப மன்னிப்பை எப்ப தேடணும்? உயிரோட இருக்கும்போது, நல்ல சுபாதின புத்தியோட இருக்கும்போது, அல்லாஹுடைய ரசூலுடைய வேதத்தை படிச்சு வழிகாட்டுதல தெரிஞ்சு நம்ம தௌபா செய்யாம நமக்கு ஈடேற்றம் இல்லைங்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல நரகவாசிகள் ஆக குறைஞ்ச தண்டனை கொடுத்து ஒருத்தரை கூப்பிட்டு பூமி உள்ள அனைத்தையும் உனக்கு சொந்தமா கொடுத்திருந்தா அதை ஈடா கொடுத்து இந்த தண்டனையில இருந்து வெளியேற நீ முயற்சி செய்வியா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கலாம். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் கொடுத்து நான் இந்த தண்டனையில இருந்து வெளியாகத்தான் நான் முயற்சி செய்வேன்றதும் உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, அடா போடா, நான் இதை விட ஒரு சின்னத ஒரு எளிதான ஒரு விஷயத்தை தானே நான் உங்ககிட்ட கேட்டேன், எதிர்பார்த்தேன். நீ எனக்கு எதையுமே இணை வைக்காதன்னு தானே சொன்னேன். உன் தந்தை ஆதி மனிதர் இருக்கிறார்ல, அவருடைய முதுகந்தண்டுல நீ இருக்கையிலே உங்ககிட்ட உறுதிமொழி வாங்கினல்ல, நீ எனக்கு இணை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ அதை தவிர எல்லாமே செஞ்சியடா, எனக்கு இணை வைக்கிறதுல நீ முதன்மையானவனா இருந்தியப்பா, இன்னைக்கு உனக்கு எதையுமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல 3334, 6538, 6557 இந்த நம்பர்ல எல்லாம் போய் பார்க்கலாம் இந்த ஹதீஸ. முஸ்லிம் ஷரீஃப்ல முஸ்னத் அஹ்மதுல இருக்கு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல நரகவாசியை கூப்பிட்டு இப்படி கேட்பான். அவன் ஆமா நான் கொடுப்பேன்னு சொல்லையில ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்டா உன்கிட்ட ஆரம்பத்திலே நான் உறுதிமொழி வாங்கினேன், நீ உறுதி கொடுத்துட்டு தான் நீ துனியாவுக்கே போன, ஆனா எப்படி நீ மாறு செஞ்ச அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள்ல ஒருத்தர் அல்லாஹ் அழைத்து வர சொல்லி அவர்ட்ட, ஆதமின் மகனே உனக்குரிய தங்குமிடம் எப்படி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் சொர்க்கவாசியை கூப்பிட்டு. அதுக்கு அவர் சொல்வாரு, என்னுடைய ரப்பே அழகான தங்குமிடம் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ விரும்புனதை என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு அந்த சொர்க்கவாசி சொல்வாரு, நான் எதையுமே கேட்கல யா அல்லாஹ், இனிமேல் எந்த ஒரு தேவையும் எந்த விருப்பமும் இல்லை யா அல்லாஹ், இருந்தாலும் ஒரே ஒரு விருப்பம் மட்டும் இருக்கு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கல. எனக்கு என்னைய நீ உலகத்துக்கு திரும்பவும் நீ அனுப்பணும். அப்படி நீ அனுப்புனேன்னு சொன்னா உனது வழியில உன்னுடைய திருப்திய நாடி திரும்ப திரும்ப 10 முறை கூட போராடி நான் உயிர் தியாகம் பண்ணுவேன். சுப்ஹானல்லாஹ். நான் போராடி உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்வாரு. ஏன் அப்படின்னா இறைவனுடைய வழியில அந்த மார்க்கத்துக்காக போர் செய்வது, போராடுவது, அந்த உயிரை கொடுப்பது, அதனுடைய சிறப்பை உணர்ந்த காரணத்தினால அதை மட்டும் அந்த சொர்க்கவாசி கேட்பாரு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு போர்ண்டா பயப்படக்கூடியவர்களா இருக்கும். அதுக்காக அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் எடுத்ததுக்கெல்லாம் போர் செய்யறத இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. அதுலயும் போர் தர்மங்கள்னு போர் செய்யக்கூடிய நேரத்துல பிள்ளைகள், பெண்கள், மத்த மக்களுடைய வணக்க ஸ்தலங்கள், விவசாய நிலங்கள் இதெல்லாம் அழிக்க கூடாது, தேவையில்லாம கொல்லக்கூடாதுங்கிற அழகான நிபந்தனையை கொடுத்திருக்கு. இஸ்லாம் அழகான முறையில முதல்ல எடுத்து சொல்லியிருக்கு, நீங்க செய்யறது தப்பு, தவறு, இதை செய்யாதீங்கன்னு அழகான முறையில சொல்லிட்டு அதை ஏற்காத போது, வரம்பு மீறும் போதுதான் இந்த போர்கள்லாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த சொர்க்கவாசி அவர் அழகான முறையில சொல்லி காட்டுறாரு, யா அல்லாஹ் நான் எனக்கு இன்னைக்கு எதுவுமே தேவையில்லையால, நீ சொர்க்கத்தை கொடுத்து உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து எங்களை அழகா வாழ வச்சிருக்கும் போது, இந்த உலகத்துல வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லை, ஆஃப்டர் டெத் மரணத்துக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அதற்கான விவசாய பூமி தான், விவசாய நிலம்தான் நமக்கு இந்த ஆயுள் காலமும் இந்த வாழ்க்கையும். இதுல அழகான முறையில இறைவனுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தோம் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த சொர்க்கவாசியை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீ தங்கி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு,
நம்ம கேட்போம்ல, நீ வெளியூர் போனியா, ஹோட்டல் எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் வசதியா இருக்கா, நீ ஊருக்கு போனியா, அங்க எல்லா வசதியும் இருக்கா, இந்த மாதிரி அல்லாஹ் சொர்க்கவாசியை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான். உனக்கு எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், எல்லாம் இருக்கு யா அல்லாஹ். அப்ப சரி பரவாயில்ல, நீ இப்ப விரும்பினதை கேளுண்டா, எனக்கு கேட்கறதுக்கு என்ன அல்லாஹ் இருக்கு, ஒன்னே ஒண்ணு, எனக்கு திரும்ப என்னை ஊருக்கு அனுப்பு, உலகத்துக்கு அனுப்பு. நான் அப்படி நீ அனுப்புனேன்டா, நான் உன்னுடைய மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்வேன், எத்தனை முறை வேண்டாலும், 10 முறை வேண்டாலும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாருங்க. அப்போ நரகவாசியை கூப்பிட்டு கேட்டப்ப அவர் என்ன சொன்னா, சொர்க்கவாசியை பாத்தீங்களா, சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானா, நரகவாசிகள்ல ஒருத்தரை கொண்டு வரப்படுமா. அவர்ட்ட ஆதமின் மகனே, உனக்கான தங்குமிடம் எப்படி இருக்குன்னு கேட்பானா. அதுக்கு அவர், இறைவா, மோசமான தங்குமிடமா இருக்கு இறைவா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவானா. உடனே அல்லாஹ் தஆலா, நீ என்னிடம் இருந்து இந்த தண்டனையில இருந்து விடுபட பூமி நிறைய தங்கத்தை கொடுப்பையாயா, அதுக்கு ஈடா அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்டதுமே அந்த மனிதன் சொல்லுவானா, ஆமா யா அல்லாஹ், நிச்சயமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவுமே, நிறைவா நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படிங்கமே. உடனே, இல்ல, நீ பொய் சொல்றா, நீ இதை விட குறைஞ்சத மிகவும் எளிமையானதானே நான் உன்கிட்ட கேட்டேன், என்னது, இணை கற்பிக்க கூடாதுன்னு தானே உனக்கு சொன்னேன், ஆனா நீ அதை நிறைவேற்றல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவர் நரகத்துக்கே மறுபடியும் அனுப்பப்படுவாரு. இந்த செய்திய அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டதா இருக்கு. அப்ப இதனால வதைக்கக்கூடிய வேதனை உண்டு, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப அல்லாஹ் வழங்கக்கூடிய தண்டனையில இருந்து, வதைக்கக்கூடிய வேதனையில இருந்து விடுபடக்கூடிய, காப்பாற்றக்கூடிய யாரும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன், இந்த உலகத்தில் இருக்கையிலே அவங்களுக்கு நேர்வழி வந்துச்சு, வழிகாட்டுதல் வந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்க என்ன செஞ்சாங்க, நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க, தௌபா செய்யல, இறைவனை ஏற்றுக்கொள்ள, இறை தூதரை மறுத்தாங்க, மனோ இச்சைப்படி வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரைக்கும் அவகாசத்தை கொடுக்கறான். கடைசி வரைக்கும் தௌபா செய்யாத போது அல்லாஹ் அந்த நிராகரிப்பிலேயே அவங்களை விட்டு வச்சு அவங்களுக்கு தண்டனையும், வதைக்கக்கூடிய வேதனையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப இவ்வளவு பெரிய எச்சரிக்கையும் அல்லாஹ்விடமிருந்து ரஹமத்தும், இதுக்கு பின்னாடி நீ திருந்தி தௌபா செஞ்சேன்னா உனக்கு மன்னிப்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருணையும் சொன்னதுக்கு பின்னாடியும் நிராகரிக்கும் போக்கல வாழ்ந்து அதுலயே மரணிச்சா மறுமையில எவ்வளவு ஈட்டுத்தொகை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பரிந்துரையும் உங்களுக்கு பயன் அளிக்காதுங்கிறத இந்த வசனத்துல பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதோட 3 ஜுஸு முடிஞ்சிருச்சு. 4வது ஜுஸ் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்க போறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெளிவா நமக்கு விளங்கக்கூடிய பாஷையில நமக்கு அறிஞர்களும் நமக்கு அழகான முறையில எடுத்து சொல்றாங்க. அவனும் அவனுடைய வசனத்துல அழகான முறையில சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா, வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப நாம ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்து விளங்கி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களையும் படித்து அதையும் புரிந்து அதன்படி வாழக்கூடிய மக்களா, நாம தவறு செய்யும் போது அவசரமா அது உணர்த்தி காட்டப்படும் போது அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய மக்களா நாம இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மகத்தான மன்னிப்புக்கும், அருளுக்கும், அன்புக்கும், கருணைக்கும் உரியவர்களா இருப்போம். அதுல சந்தேகம் இல்ல. அதுல நிராகரிக்கும் போக்கிலே பிடிவாதமா இருக்கவங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ், ஒவ்வொரு வசனங்களையும் கேட்டு விளங்கி, யா அல்லாஹ், நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக நீ எதையெல்லாம் தவறு என்று, தண்டனை என்று சொல்லி இருக்கிறாயோ அதிலிருந்து முற்றும் முழுவதுமாக விலகி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் எங்களுக்கு நன்மை என்று ஏவி இருக்கின்றாயோ அந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து செயல்படக்கூடிய மக்களாக எங்களை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் இஹ்லாஸை தந்தருள்வாயாக, தக்வாவை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உனக்காக அமல் செய்யக்கூடியவர்கள் ஆக்குவாயாக. முகஸ்துதியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வெளிப்படையான மறைமுகமான அத்தனை ஷிர்க்கிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. அத்தனை பாவங்கள் இருந்தும் பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னஹ் அஊது பிக மினன் நார். ரப்பே, எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். آمين آمين يا رب العالمين. سبحان الله وبحمده، سبحانك اللهم بحمدك، نشهد أن لا إله إلا أنت، نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.